தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இந்த போட்டித் தேர்வானது நடப்பு கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் முறையாக இத்தேர்வானது இந்த வருடம் +1 பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடத்த இருக்கிறார்கள். இத்தேர்விற்கு நாம் எவ்வாறெல்லாம் தயாராக வேண்டும் என பல்வேறு மாணவர்கள் நம்மளுடைய இதற்கு முந்தைய இந்த தேர்வு தொடர்பான நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான ஒரு காணொலி பதிவிட்டிருந்தோம். அதில் வந்து கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர் புக் பேக் படித்தா போதுமா, இன்டீரியர் உள்ளே படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாத்துக்கும் ஒரே விளக்க காணொலியாக இந்த காணொலியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரல் பதிவு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இந்த +1 பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தேர்வுக்கு இந்நேரம் விண்ணப்பித்திருப்பீங்க. இத்தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் NMMS ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகியிருப்பீங்க அல்லது அப்பியர் ஆகி அதில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஹோல்டராக கூட இருக்கலாம். அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கூட தேர்வுக்கு விண்ணப்பித்திருப்பீங்க. ஸோ NMMS எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 பேப்பர் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் இருந்திருக்கும். அதில் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்காது. சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் 35 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், சோசியல் 35 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும், மேக்ஸ் ஜஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் தான் வந்திருக்கும். இன்னொரு பார்ட்டு பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய லாஜிக்கல் சீக்வன்ஸ் அடிப்படையில் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த +1 தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு ஹைலி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ஒரு பேப்பர் முழுக்க 60 கொஸ்டின் உங்களுடைய 9th 10th மேக்ஸ் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ NMMS அச்சீவர்ஸ் சில பேர் மேக்ஸில் அவ்வளோவா நாலேஜ் இல்லாதவங்களாக கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அது ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் வெறும் 20 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸில் மினிமம் மார்க் ஒரு 4-5 மார்க் மட்டும் எடுத்துகிட்டு கூட அனதர் பார்ட்டில் அவங்க அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம் கூட கிளியர் பண்ணியிருக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழுக்க 60 கொஸ்டின் உங்களுக்கு 9th 10th புக் மேக்ஸ் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ 9th 10th இருக்கிற எல்லா சாப்டர்ஸோட ஃபார்முலாஸ் முதல்ல உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். நம்ம ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கும்பொழுது வெறுமனே புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் மட்டும் கண்டிப்பாக அவங்க கேட்க போகிறதே இல்லை. ஏன்னா இது ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு ஸ்டேட்டுக்கே ஒட்டுமொத்த தமிழக மாநிலத்துக்கே 500 மாணவர்கள் 500 மாணவிகளை தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. NMMS எக்ஸாமு ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படி கிடையாது. ட்ரஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவர் 50 பேர் மாணவிகள் 50 பேர்னு ஒரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக பேரை மாவட்ட ரீதியாக செலக்ட் பண்ணும்போது அங்கே ஒட்டுமொத்த மாநில அளவில் 4000 பேர் 5000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க ட்ரஸ்ட்டில். அதே போல் தான் NMMSலையும் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் செலக்ட் பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அவங்க ஃபிக்ஸராக சொல்லிட்டாங்க 1000 பேர் தான், அதில் 500 மாணவர்கள் தான், 500 மாணவிகள் தான், அதுவும் கம்யூனல் பேஸ் தான், அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான். ஸோ கண்டிப்பாக இது ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த டாப் 1000 லிஸ்ட்டில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கு பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில், நம்ம புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் மட்டும் படித்தா போதுமானு. கண்டிப்பாக அது பத்தாது. நீங்கள் 9th 10th சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் முதல்ல ஒரு நோட்டு போட்டு ஃபார்முலாஸை நீங்கள் ஓனாக படித்து ஹிண்ட்ஸ் எடுங்க. வெறுமனே மெட்டீரியல்ஸ்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைமாக நடக்க போகிற எக்ஸாம். இதுக்கு முன்னாடி இதற்கான இந்த மாதிரியான எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடக்கலை. ஸோ தேவையில்லாமல் நீங்கள் மெட்டீரியல்ஸை நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. முதல்ல நீங்கள் சாப்டர் வைஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஓனாக முதல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. எழுதும்போதே உங்களுக்கு பாதி மெமரி ஆகிடும். அப்படி எழுதும்போது அந்த ஃபார்முலாஸை நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பெருசாக எஸ்ஏ டைப்பில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். 2 hours எக்ஸாம் தான், 2 மணி நேரம் தான், 60 கொஸ்டின். ஆனால் 60 1 மார்க் கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் தேவையான உங்களுக்கு யோசிக்க தோணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது அந்த 2 மணி நேரமே உங்களுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது சற்றே ஏறக்குறைய சந்தேகம் தான். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் மேக்ஸ் பார்த்திங்கன்னா அதிக நேரம் எடுக்கும். ஏதாவது ஒரு சில சம்மு நம்ம அப்படியே நேரம் போகிறதே தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக அங்கே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நல்லா முதல்ல ஃபார்முலாஸ் சாப்டர் வைஸ் 9th and 10th நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும்.
மாடல் கொஸ்டின் வந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து அவங்க வெப்சைட்லேயே விடலை. நான் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தேன், டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கொஸ்டின்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு. எதற்காக சொல்கிறேன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அதில் வர மேக்ஸ் கொஸ்டின் எல்லாம் நம்ம அந்த 9th 10th லெவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 9th 10th கடந்து தான் வந்திருக்கீங்க. அதில் இருக்கிற சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் மேக்ஸ் கொஸ்டின் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொன்னேன். அதுக்காக வந்து அதில் இருக்கிற ஒரு 4 கொஸ்டினை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முதல்ல ஓன் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் தான் மாடல் கொஸ்டின். இடையில வந்து சரி எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை தயார்படுத்தணுங்கிறதுக்கு நமக்கு நெட்டில் அவைலபிளாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் 1-2 டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற சம்மு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற சயின்ஸ் கொஸ்டின் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது ஒரு ஐடியாக்காக தான், ஓகேங்களா. சயின்ஸ் அண்ட் சோசியலை பொறுத்த வரைக்கும் ஹைலி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் போல்டாக நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் டூ யூ நோ, மோர் டு நோ, உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், இது மாதிரி நிறைய பெட்டி செய்திகள்லாம் இருக்கும். பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதிலலாம் நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது 10th பப்ளிக் எக்ஸாமில் அதிலிருந்தெல்லாம் கொஸ்டினே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் டீச்சர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அதுக்கு தான் வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து தனியாக ஒரு நோட்லேயே எழுதி வச்சுக்கலாம். டூ யூ நோ, மோர் டு நோ, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிற சில போல்டான சில இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் படிக்க சொல்லலை. அதுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். இந்த தேர்வை நடத்தக்கூடிய அரசு தேர்வுத்துறையானது அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான டிஜிஇ வெப்சைட்டில் இன்னும் எதுவும் மாடல் கொஸ்டின்லாம் கொடுக்கலை. ஸோ எதுவும் மாடல் கொஸ்டின் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி வரும்பொழுது நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா சிவியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற காலம் ரொம்ப குறைவு. ஆல் தி பெஸ்ட். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அப் டு டிகிரி வரை. ஸோ இதுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இந்த குறைந்த காலகட்டத்தில் ஏன் மறுபடியும் நான் உங்களுக்கு குறைந்த காலகட்டம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி தேதி வந்து இப்போ ஆகஸ்ட் வந்து 19 ஆகிடுச்சு. இதில் இன்னும் ஒரு 4 நாள் வச்சுக்கோங்க, 23. அடுத்த 23ஆம் தேதி நீ எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதுக்கடையில் அந்த 23ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் காலகட்டமாக இருக்கும் 11th பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த 11th குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்தாகணும். அதுக்கு இடையில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சைட் பை சைட் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ வெல் பிளான்டாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாலிடேவையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு திட்டம் போட்டு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏதோ ஏனோ தானோன்னு படித்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த டாப் 1000 லிஸ்ட்டில் உங்களால் வர முடியாது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.